சார் நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பீங்க சனி ராகு சேர்ந்துருந்துச்சுன்னா வீட்டில் இடத்துல எல்லாம் பிரச்சனை இருந்திருப்பீங்க. அதே விஷயத்தை மறுபடியும் நான் சொல்கிறேன். அதே புதனோ இல்லை குருவோ இது வந்து ரெண்டும் சுபகிரகங்கள். நல்லா கேட்டுங்க. இதுக்கு முன்னாடி பேசுன ரெண்டுமே அசுபகிரகங்கள் சொல்லுவீங்க எல்லாருமே. நாங்கள் சுபகிரகம் அசுபகிரகம் சொல்றது இல்லை. ஆனாலும் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நாங்கள் என்ன பண்ணுறோம், இப்போ குருவும் புதனும் சேர்ந்துருக்கு அப்படின்னா இது ஒரு ஜாதகத்தில் சேர்ந்துருக்கு. நீங்கள் என்ன லக்கணம் வேணாலும் போகட்டும், இவர்களுக்கு மனை வீடோ வண்டியோ வாகனம் சொத்தோ சோகமோ அமையும். அந்த அமைந்த விஷயத்தை இவங்க பயன்படுத்த முடியுமானா முடியாது. பயன்படுத்த மாட்டாங்க. வீடு பார்த்தீங்கன்னா பெரிய மாளிகை மாதிரி வீடை கட்டி வச்சிருவாங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்க, எங்கேயோ ஒரு ஊரில் எந்த ஒரு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல சின்னதாக ஒரு தன்னை சுருக்கிட்டு அந்த இடத்த பயன்படுத்தவே தெரியாது. சந்தோஷம் பயன்படுத்த தெரியாது. அதை இருக்கிறத சொல்லக்கூட மாட்டாங்க. சில பேர் நைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோனில் பேசுவார், கோடிக்கணக்கெல்லாம் பேசுவார். அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் பணம் இருக்கான்னு கேட்பார். அந்த மாதிரி தான் ஜாதகம். ஆனால் இது என்ன அப்படின்னா கிட்ட கோடி ரூபாய் இருந்தால் கூட என்ன பண்ணுவார், காமிக்கவே மாட்டார். அதாவது குருபுதன் சம்மந்தப்பட்டதை, இந்த இடம் மனை சம்மந்தப்பட்டதை பயன்படுத்துங்க. ஃபர்ஸ்ட் அந்த இடத்தையும் மனையும் பயன்படுத்தினா தான் பேர் செல்வம் எல்லாமே கிடைக்கும். அதை விட்டு இந்த அச்சய வாசத்தை கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே பார்க்கணும், படிக்கணும். ரொம்ப சந்தோஷம். நல்லது.